வணக்கம்புகளே. வாழ்க்கையில் நடக்கிற சில கசப்பான தருணங்களால் உண்மையிலேயே மனசுக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி நம்ம மேலேயே ஒரு நம்பிக்கையை வரச் செய்யுது. அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் ஆட்டோ ஓட்டுநரின் மகளான பிரேமா என்ற பெண்ணோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சங்கராபுரத்தை சேர்ந்தவர் தான் பெருமாள். இவர்தான் பிரேமாவுடைய தந்தை. விவசாயம் செய்ய முடியாததால் பஞ்சம் பட்டினி காரணமாக பிழைப்பு தேடி 1990களில் முற்பகுதியில் முதலில் மும்பைக்கு சென்று ஒரு மில்லில் வேலைக்கு செய்தார். மும்பை புறநகர் பகுதியான மலாடியில் உள்ள ஒரு சிறிய 280 சதுரடியில் உள்ள ஒரு வீட்டில்தான் பிரேமாவின் குடும்பத்தினர் வாழ்ந்து வந்தனர். குடும்பம் வசிக்கும் அந்த 300 சதுரடி குடியிருப்பானது நெரிசலான சத்தம் நிறைந்த ஒரு சுற்றுப்புறத்தில்தான் உள்ளது. குடும்பம் நன்றாக இல்லை. பெருமாளுக்கு 3 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தை. உள்ளூர் அரசாங்க பள்ளிகளில்தான் அவர் தன்னுடைய குழந்தைகளை படிக்கவும் வைத்தார். குடும்ப சூழ்நிலை கடினமாக இருந்தபோது அவர் தன்னுடைய சொந்த கிராமத்தில் குடும்பத்திற்காக இருந்த ஒரு சொந்தமான ஒரு நிலத்தையும் விற்றுவிட்டார். அதன் பிறகு மில்லில் வேலை செய்த பெருமாள் அங்கு ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தார். வாடகை வாகனத்தை தான் ஓட்டியும் வந்தார். ஆனால் 1994ஆம் ஆண்டில் பெருமாள் தன்னுடைய நிலத்தை விற்றதின் காரணமாக அதில் வந்த ஒரு பணத்தை வைத்து அவர் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டக்கூடிய உரிமத்தையும் பெற்று சொந்தமாகவே ஒரு வாகனத்தையும் வாங்கினார். இது கணிசமாக அவருடைய குடும்பத்திற்கு ஒரு சேமிப்புக்காக வழிவகுத்தது. சிறிது காலம் பிரேமாவின் தாயார் வசாய் பகுதியில் உள்ள ஒரு ஹேர் கிளிப் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையிலும் பணிபுரிந்து வந்தார். ஆனால் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் அந்த வேலையில் இருந்து நின்றும் விட்டார். 26 வயதில் மூத்தவளான மகாலட்சுமிக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். ஆனால் நடுத்தர உடன் பிறந்த சகோதரியான பிரேமா இளம் வயதிலேயே கஷ்டத்தை அனுபவித்து அதையே தன்னுடைய சவாலாக நினைத்து வாழ்ந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரே வழி கல்வி என்பதை உணர்ந்து சிறு வயதிலிருந்தே ஆரம்பத்திலிருந்தே கல்வியில் கவனம் செலுத்தியும் வந்தார். பிரேமா 2008ஆம் ஆண்டில் மும்பை பல்கலைக்கழகத்தின் வணிகவியல் இளங்கலை தேர்வில் 2ஆம் இடத்தை பிடித்தபோது ஒரு திறமையான மாணவியாகவே அந்த கல்லூரி நிர்வாகம் அவரை பார்த்தது. மேலும் பட்டய கணக்கை அதாவது CA படிக்கவும் அவர் முடிவு செய்தார். அதே நேரத்தில் இந்த பட்டய கணக்கை அதாவது இந்த CA படிக்க கல்லூரியில் சேருமாறு தன்னுடைய சகோதரனான தன்ராஜையும் அவர் ஊக்கப்படுத்தியும் வந்தார். மும்பையில் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநராக இருந்து சிறிய குடிசையில் வசிக்கும் புலம்பெயர்ந்த தமிழரின் மகளான பிரேமா ஜெயக்குமார் நாடு தழுவி நடத்தப்பட்ட இந்த பட்டய கணக்கியல் தேர்வில் முதலிடம் பெற்றார். தற்போது உலகளவில் முதலிடத்திலும் உள்ளார். 24 வயதான பிரேமா 800க்கு 607 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தும் உள்ளார். இவரது இளைய சகோதரனான தன்ராஜும் 22 வயதிலேயே CA தேர்வில் தேர்ச்சியும் பெற்றும் இருக்கிறார். பிரேமா ஜெயக்குமார் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் நடத்திய இந்த தேர்வில் முதல் ரேங்க் பெற்றும் உள்ளார். வாழ்க்கையில் ஒரு நோக்கம் கொண்ட எவருடைய வீடாக இருந்தாலும் சரி, அவருடைய வீட்டு வாசலில் வெற்றி கண்டிப்பாக வந்து உங்கள் கதவை தட்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியுள்ளார் இந்த பிரேமா ஜெயக்குமார். ஒரே நாளில் பிரேமாவின் உலகம் தலைகீழாக மாறிவிட்டது. தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்டதிலிருந்தே சிறந்த இந்திய மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. பிரேமா 800க்கு 607 மதிப்பெண்கள் பெற்று நாட்டிலேயே அதிக மதிப்பெண் பெற்று ஒரே இரவில் பிரபலமாகி விடுவார் என்று குடும்பத்தில் யாருமே யூகிக்கவில்லை. அவரது இளைய சகோதரனான தன்ராஜ் ஜெயக்குமார் 22 வயதிலேயே CA தேர்வில் தேர்ச்சி பெறுவது சாதாரண சாதனையும் அல்ல. குறிப்பாக அவர் ஒரு வருடம் வோடோஃபோன் கால் சென்டரில் அசோசியேட்டாக வேலை செய்து கொண்டே தன்னுடைய குடும்ப வருமானத்திற்காக தன்னுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக பணப்பிரச்சனை இல்லாமல் படிப்பதற்காக இந்த வேலையை அவர் செய்து கொண்டே CA தேர்வுக்கு படித்து கொண்டு வந்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற CA இறுதித் தேர்வுக்கு 7 மாதங்களுக்கு முன்பே அக்கா மற்றும் தம்பி இருவருமே முழு நேர படிக்கவும் தொடங்கினார்கள். நாங்கள் காலை 8:30 மணிக்கு படிக்க ஆரம்பித்து இரவு 11 மணிக்கு தான் முடிப்போம் எனவும் கிட்டத்தட்ட நாள் முழுவதும் சில நேரங்களில் இன்னும் அதிகமாக இருக்கும் என்றனர். சரியான இடைவெளிகள் ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டுமே இருக்கும் எனவும் தன்ராஜ் கூறினார்.
வெற்றி பெறுவதே கடினம். படித்தால் உடனே வேலை என்று அனைவராலும் சொல்லக்கூடிய கல்வியாக இந்த CA பட்டாய கணக்காளர் என்கிற சார்ட்டர்ட் அக்கவுண்ட் கல்வி விளங்குகிறது. இப்படிப்பட்ட கடினமான பட்டாய கணக்காளர் படிப்பை விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் பெரிய கல்லியூர் கிராமத்தை சேர்ந்தவரும் மும்பையில் கடந்த 20 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி தொழில் செய்து வரும் ஜெயக்குமார் என்பவரின் மகளுமான பிரேமா என்கிற தமிழ் பெண் நம்பிக்கையுடன் பயின்று அண்மையில் நடைபெற்ற தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்று சாதனையும் படைத்துள்ளார். CA தேர்வுக்கு படிப்பது ஒரு வாழ்க்கை முறை தேர்வாகும். ஒவ்வொரு ஆண்டும் 30,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வுகளை எழுதுகிறார்கள் மற்றும் 15% குறைவானவர்களே இதில் தேர்ச்சியும் பெறுகிறார்கள். இது 3 நிலைகளை கொண்ட மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த பாடமாகும். பெரும் பொதுத்திறன் தேர்வு CPT, ஒருங்கிணைத்த தொழில்முறை திறன் படிப்பு IPCC மற்றும் CA இறுதி படிப்பு. பிரேமா இந்த 3ஐயும் ஒரே தடவையை கடந்து சென்று விட்டார். பட்டப்படிப்புக்கு பிறகு கணக்கியல் குறித்து முடிவெடுத்து அதனுடன் வணிகியல் முதுநிலை படிப்பையும் எடுத்தார். அதே நேரத்தில் அவர் போர்வழியில் உள்ள கேஷிப் சைத் அண்ட் கோ என்ற ஒரு நிறுவனத்தில் தனது ஆர்டிகல்ஷிப் CA படிப்பின் ஒரு பகுதியாக கட்டாய 3 வருட இன்டர்ன்ஷிப்பையும் செய்து வந்தார். 3ஆம் ஆண்டு BCom மாணவர்களுக்கு மத்திய வேலைகளில் பாடம் சொல்லியும் கொடுத்தார். தன் படிப்புக்காக நகரம் முழுவதும் பயணமும் செய்தார். பிரேமா வீட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அது அவருக்கு பெரிதாக உதவியாகவும் இருந்ததாம். அவரது தாயார் அனைத்து வீட்டு பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டாராம். வீட்டு வேலைகளில் அம்மாவுக்கு உதவ எனக்கு உண்மையிலேயே நேரமில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். நான் காலை 6:30 மணிக்கு என் வீட்டை விட்டு வெளியேறி இரவு 10:30 சில நேரங்களில் 12 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன் எனவும் பிரேமா கூறுகிறார். மல்லாடியில் உள்ள நாகிதாஸ் கந்த்வாலா கல்லூரியில் வணிகவியல் பட்டதாரியான இவர் மும்பை பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ரேங்க் பெற்று CAக்கு தயாராகும் போது இவர் MCom முடித்தும் இருந்தார். செய்தியாளர்களிடம் பேசிய ஆடிட்டர் பிரேமா, எனக்கு 2 வயது இருக்கும்போதே குடும்பத்தோடு மும்பைக்கு வந்து விட்டோம். மும்பை நகராட்சி பள்ளியில் தான் நான் +2 வரை படித்தேன். BCom படிப்பில் மும்பை பல்கலைக்கழகத்தில் 2ஆம் இடம் பிடித்தேன். இளம் வயதிலேயே கஷ்டத்தை அனுபவித்தோம். அதையே சவாலாக நினைத்து படித்தேன். CA படிப்பின் கஷ்டத்தை எனது தோழிகள் கூறினார்கள். எனது அப்பா ஆட்டோ ஓட்டி தான் எங்களை இந்த அளவுக்கு வளர்த்தார். எனது பெற்றோர் தான் எனக்கு ரோல் மாடல். கடின உழைப்பை சவாலாக எடுத்தேன். வெற்றியும் எனக்கு கிடைத்தது. நல்ல மதிப்பெண் எடுத்தால் பாஸ் ஆவேன் என்று நான் நினைத்தேன். ஆனால் முதலிடம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எனது வாழ்நாள் சாதனை. என்னை பொறுத்தவரை வெற்றிக்கான சாவி என்பது கடின உழைப்புதான் என்றார். எனது இந்த வெற்றிக்கு எனது பெற்றோர்கள் தான் காரணம். அவர்கள் ஆதரவு மற்றும் ஆசை இல்லாமல் இந்த வெற்றி கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை. அவர்கள் என்னை எப்போதுமே ஊக்கப்படுத்தியும் வந்தனர். எனக்காக இவ்வளவு தூரம் பாடுபட்டு அவர்களை இனி நான் வசதியாக வாழ வைக்க விரும்புகிறேன். என் தந்தையையும் இல்லத்தரசியான என்னுடைய தாயையும் நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என்றார். அவர்கள் எனது மற்றும் என்னுடைய தம்பியின் படிப்புக்கு பணம் ஒரு தடையாக இருக்கும் என்ற நிலை எப்போதுமே அவர்கள் ஏற்படுத்தியதில்லை. கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று பெற்றோரிடமிருந்து எந்த அழுத்தமும் எங்களுக்கு இருந்ததும் இல்லை. எங்கள் பெற்றோரால் படிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருபோதும் வற்புறுத்தப்பட்டதும் இல்லை. இருப்பினும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரே வழி கல்வி என்று எங்களுக்கு தெரியும். இப்போது நானும் என் சகோதரனும் இந்த நிலைக்கு வந்துவிட்டோம். எனது தந்தை ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநராக இருந்தாலும் பணப்பற்றாக்குறையால் நான் ஒருபோதும் கல்வியை இழக்காமல் பார்த்து கொண்டார். நானும் பல்வேறு நிலைகளில் உதவித்தொகையும் பெற்றேன். எனது BCom தேர்வில் நான் ரேங்க் பெற்றதால் எனது வகுப்புகளில் இருந்து எனக்கு உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. பின்னர் நான் CA இன்டர் ரேங்க் வைத்திருப்பதால் இன்டர்விற்கு மீண்டும் உதவித்தொகையும் கிடைத்தது. இது போன்ற வகுப்புகளுக்கான வழக்கமான கட்டணம் CPCC இன்டர் லெவலுக்கு 50,000 கிடைக்கும். எனக்கு 50,000 ஊக்கம் கிடைத்தது. இது குடும்பத்தின் கடுமையான நிதி சிக்கலையும் எனக்கு தவிர்க்கவும் உதவியது. இன்று அவர்கள் அனைவருக்கும் அவர்களின் ஆதரவிற்கும் ஊக்கத்திற்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். இப்போது என் பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த அனைத்தையும் அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு என முடித்து கொண்டார் பிரேமா. பிரேமாவின் அப்பாவான ஜெயக்குமார் பேசுகையில் 1990ஆம் ஆண்டு பஞ்சம் பட்டினி காரணமாக விழுப்புரம் மாவட்டம் பெரிய கிள்ளியிலிருந்து மனைவியான லிங்கம்மாள், மகளான மகாலட்சுமி, பிரேமா மற்றும் மகனான தன்ராஜ் ஆகியோருடன் மும்பை வந்தேன். விவசாயம் செய்ய முடியாததால் பிழைப்பு தேடி இங்கு குடிபெயர்ந்தேன். அங்கு ஆட்டோவும் ஓட்டினேன். எனது மகள் படைத்துள்ள இந்த சாதனை எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளது என கண்ணீர் மல்க பேட்டியும் அளித்தார். இளம் வயதிலேயே கஷ்டத்தை அனுபவித்து அதையே சவாலாக நினைத்து வாழ்ந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரே வழி கல்விதான் என்பதை உணர்ந்து ஆரம்பத்திலிருந்தே கல்வியில் கவனம் செலுத்தி இன்று
இந்திய அளவில் ஏன் உலக அளவிலேயே சிஏ எக்ஸாமில் முதலிடம் பிடித்த பிரேமா ஜெயக்குமாரை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.